நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நண்பர்களே, நாம் தேநீர் இடைவெளி வரை 3 பாடல்கள் விநாயகருடைய காப்புச் செய்யலை சேர்த்துனா 4 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். இந்த முதல் பாடலும் 3வது பாடலும், இந்த 2 பாடலையும் எடுத்து நீங்கள் ஒரு ஒப்பு நோக்கில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பணிவு என்கிற ஒரு தன்மை அந்த பாட்டில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ முதல் பாட்டு நீங்கள் இந்த செய்யுளுக்குள்ளே போகாமல் இந்த நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த நூலை நமக்கு செய்து கொடுத்திருப்பவர் அதிகை மணவாசகம் கடந்தார். அவர்தான் நூல் ஆசிரியர். இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு அதிகை மணவாசகம் கடந்தார். இந்த நூல் செய்கிற அந்த ஆசிரியர் எப்படி செய்திருக்கலாம் அப்படின்னா ஒரு கற்பனை, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நூலை தொடங்கும் பொழுதே இதுபோல் நான் மெய்கண்டாரிடத்தில் பாடம் கேட்ட மாணவன் என்னிடத்தில், நான் இந்த நூலை பாடம் சொல்லும்போது சில மாணாக்கர் என்னிடத்தில் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன பதிலை இப்பொழுது ஒரு நூலாக செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நூல் பதில் யார் சொன்னான்னா, என் மாணாக்கன் என்னிடத்தில் கேள்வி கேட்க நான் பதில் சொன்னேன். அந்த பதில் வெறும் அந்த குறிப்பு நெட்டில் அந்த மாணவனோடு போகாமல் அது ஒரு நூலாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு நூலாக செய்து கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பழுதும் இல்லை. தன் மாணாக்கன் தன்னிடம் கேட்ட வினாக்களை அவர் விடை சொல்லியிருக்கிறார். அந்த விடையை ஒரு நூலாக செய்து கொடுத்தலாம் நினைத்து செய்திருக்கிறார் என்று சொன்னோம்னா யாரும் அவரை குறை சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படி இந்த நூலை அவர் செய்யல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், அறியாமை வயப்பட்ட மாணவனாக தன்னை வைத்து கொண்டார். அறிவு விளக்கம் கொடுத்த நிலையில் தான் கொடுத்ததாக கருதாமல் என் குருநாதன் விடை கொடுத்தார். எனவே அறியாமை வயப்பட்ட மாணவன் என்று தன்னையும் தன்னுடைய அறிவு தான் உண்மையிலே அவர் அறிவு தான் இதுக்கு நூலுக்கு விளங்கி நின்று சொல்வது அவர் தான். ஆனால் இந்த அறிவு என் குருநாதன் அறிவு என்பதனால அறியாமைப்பட்ட மாணவனாக தன்னையும் அறிவுக்குரிய பொருளாக குருநாதனையும் வைத்து கொண்டார் என்பது அவருடைய பணிவை காட்டுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு பணிவு இருந்ததுன்னா, இப்போ இதே போல் நம்ம உதாரணத்தை வச்சு 2 ஆண்டு பாடம் கேட்டோம். நம்ம நிறைய கேள்விகள்லாம் மனசில் வச்சுருந்தோம். அதுக்கெல்லாம் விடை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். தெரியுமா தெரியலையான்னு 24 வகுப்பில் தான் தெரிய போகுது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? 26வது ஆண்டு இந்த சைவ சித்தாந்த வகுப்பு போனோமே, கேட்ட கேள்விக்கெல்லாம் சில பதில் தெரிஞ்சுது. என்ன பண்ணலாம்? ஒரு வினா விடை ஒரு பேர் ஒன்று போட்டு அப்படியே புத்தகமாக போட்டு ஒரு திருமண வெளியீடு, நம்ம கோயில் ஆண்டு விழா, இது போன்ற நாட்களில் ஒரு புத்தகம் வெளியிடும்போது ஆசிரியர் அப்படின்னு யார் பேரை போடுவோம்? நம்ம பேரை தான் போடுவோம். ஏங்க, நான் இந்த மாதிரி வகுப்பு போனேன், நான் கேட்டேன். அப்புறம் எங்கிட்ட என் நண்பர்கள்லாம் நிறைய பேர்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் விடை சொல்லும்போது அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. எனவே அதை ஒரு புத்தகமாக போட்டேன். அப்படி நூலாசிரியர் யார்? நான். பதிப்பாசிரியர் யார்? நான். என் சொந்த காசில் போட்டுக்கிற புத்தகம். அதில் பதிப்பாசிரியர் நானே, நூலாசிரியரும் நானே, அப்படித்தானுங்க போடுவோம். நாம் எங்கேயாவது புத்தகம் எழுதும்போது நான் வகுப்பு போனேன், கேள்வி நான் கேட்டேன், எங்கள் வாத்தியார் பதில் சொன்னார், எனவே பதில் சொன்ன என்னுடைய ஆசிரியர் சொன்ன பதிலிருந்து நூலை நான் கொடுத்துக்கிறேன்னா புத்தகம் போடுவோம்? அப்படி போட மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி செய்யலை. என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னை மாணவனாகவும் தன் குருநாதனை ஆசிரியராகவும் கொண்டு நூல் செய்திருக்கிறார். இது அவருடைய தன்னடக்கத்தை காட்டுகிறது. சரி, அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லாமல் இறைவன் நூலிலிருந்து உனக்கு பதில் சொல்லுகிறேன்னு சொன்னதுனால அவருடைய தன்னடக்கம் காட்டப்படுகிறது. அப்போ எவ்வளோ ஒரு பணிவு இந்த நூலை நம்ம பார்க்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. இதுதான் நமக்கு பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்து கொண்ட காட்சிகளை விரிவு பெரிய புராணத்தில் காண்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒவ்வொருத்தரும் ஒரு துறையினுடைய வல்லுனர். ஆனால் அந்த 2 வல்லுனரும் சந்திக்கிற இடம் எப்படி ஒரு பணிவு கலந்த ஒரு சூழலாக இருக்கிறது என்பதை அங்கே காண்க என்ற அளவில் நினைவில் வைத்து கொள்வோம். இப்போ நம்ம விடை சொல்லக்கூடிய பகுதிக்கு வருகிறோம். எனவே 3 பாடல் பார்த்துருக்குறோம். முதல் பாடல் குருநாதருக்கு வணக்கமாக போயிற்று. 2வது பாடல் வினாவாக அமைந்தது. 3வது பாடல் விடை சொல்ல தொடங்குகிறேன் அப்படின்னு ஆசிரியர் தொடங்க போகிறார் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இதில் 2வது பாட்டில் ஒரு சின்ன பாட வேறுபாடு அல்லது ஒரு கருத்தொன்று உண்டு. அதில் நீங்கள் இந்த நூல் நம்ம படிக்கிற சைவ பாட வகுப்பு நின்று பார்த்தால் வினாக்கள் 7 தான். ஆனால் உங்களுக்கு யாராவது அறிந்திருந்தால் யார் அப்படின்னு கேட்டால், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்தத்தினுடைய துறை பேராசிரியராக பணியாற்றிய ஒரு பெருமகனார் ஆனந்தராசனார் அப்படின்னு ஒருத்தர் பேர். யாராவது நீங்கள் இதற்கு முன்பு சைவ சித்தாந்தம் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த பேர் உங்களுக்கு தெரிந்த பேராக இருக்கும். அந்த பெருமகனார் இதே நூலுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். உண்மை விளக்கத்துக்கு அவர் உரை செய்திருக்கிறார். அந்த நூலில் 7 வினாவுக்கு பதிலாக 8 வினாவாக அமைத்திருக்கிறார். இப்போ சென்னியப்பனாரையா இந்த பாட்டை பார்க்கிறார், 7 வினா என்று எடுத்து விடை சொல்கிறார். ஆனந்தராசன் ஐயா பார்க்குறாங்க, இந்த கேள்வி 8 இருக்குதுங்கிறார். அங்கே 8வது கேள்வி எது? 7 எது மாற்றம் இல்லை. 8வது வினா என்னன்னு கேட்டால், அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சொல்லு பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. அஞ்செழுத்து தான் ஏது, அந்த தான் அப்படிங்கிறது தனியாக எடுத்துக்கிட்டார். இப்போ சென்னியப்பனார் ஐயா அவர்கள் தான் என்பதை அசை என்று விட்டுட்டார். ஆனால் ஆனந்தராசன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, தான் என்பதை தனியாக எடுத்து தான் என்பது முத்தி நிலையை குறிக்கிறது. எனவே முத்தி என்றால் என்ன? இப்போ அவருடைய பார்வையில் 8 வினா, சைவ பாட வகுப்பின் பார்வையில் 7 வினா. ஏன்னா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அந்த புத்தகம் உங்கள் கண்ணில் பட்டு அதை வாங்கி படிக்கும்போது 8 வினான்னு இருக்கும். ஐயோ நம்ம சைவ பாட வகுப்பு படிக்கும்போது 7 தானே சொன்னாங்க, இதில் 8 இருக்குதே அப்படிங்கிற அங்கே தான் என்ற ஒரு சொல்லை தனியாக எடுத்து அதை 8வது வினாவாக ஆக்கி கொண்டார். அங்கே தான் என்பதற்கு முத்தி என்று பொருள் செய்து முத்தி என்றால் என்ன? இப்போ மாணாக்கர் 8 வினா கேட்டதாக அவர் வைத்து கொண்டார் என்பதை நினைவிற்கொள்ளுங்க. அதற்கான விடை இந்த நூலில் இருக்கிறது. எனவே அவர் கொண்ட கருத்தில் வினாக்கள் 8, நம்ம சைவ பாட வகுப்பில் வினாக்கள் 7 என்பதை நினைவிற்கொள்ளுங்க. இப்போ விடைக்கு வரப்போகிறோம். அந்த வகையில் முதல் வினாவுக்கான விடை சொல்ல போகிறார். முதல் வினா என்ன? 6 தத்துவம் ஏது. இதுதான் முதல் வினா. இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறாரு பாருங்கள். பாடல் எண் 4. நாற்கோணம் பூமி புனல் நன்னும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் கால் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று. இந்த பாட்டில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு 4-5 பாடல்கள் நாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் தெரிந்து இருக்கக்கூடிய 5 பூதங்கள். இந்த 5 பூதம் என்பதுக்கு பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா ஒரு சிவாலயத்தில் வலமாக வருகிற பொழுது பெரும்பாலும் சிவலிங்க திருமேனி அமைந்த பகுதிக்கு நேர் பின்புறம் வச்சுருப்பாங்க. 5 சிவலிங்கம் வச்சு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படிங்கிறத வேறு வடமொழி பேர் அப்புலிங்கம், தேயிலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம்னு போட்டு வச்சுருப்பாங்க. 5 கூறுக்கும் 5 சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. நிலத்துக்கு ஒரு சிவலிங்கம், நீருக்கு ஒரு சிவலிங்கம்னு 5 சிவலிங்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அவன் இருக்கிறாங்கிறதுக்காக அப்படி ஒரு உணர்த்துவதற்காக கோயிலில் அவ்வாறு வைத்திருப்பது உண்டு. சிவலிங்கம் அப்படின்னு 5 லிங்கம் வச்சுருப்பாங்க. எனவே அந்த 5ம் 5 பூதத்தை குறிப்பது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நமக்கு இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தெரியும். ஆனால் இந்த உண்மை விளக்கம் படிச்சிங்கன்னா அதனோடு கூடுதலாக பல செய்தி உங்களுக்கு தெரிய போகிறது. என்ன அப்படின்னு கேட்டால், பாட்டின் தலைப்பு பாருங்கள். 50 பூதங்கள்
அவற்றின் வடிவங்கள். இந்த 5 பூதங்களுக்கும் வடிவம் இருக்கிறதுங்கிறாரு ஆசிரியர். மறந்துடக்கூடாதுங்க. ஆசிரியர் தருகிற விடை அவருடைய சொந்த விடை அல்ல, இறைவன் அருளிய ஆகமத்திலிருந்து சொல்லுகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. விடை எங்கிருந்து இருக்குது, ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆகமத்தில் இருக்கிறது. எனவே இறைவன் அருளிய ஆகம நூலில் இதுக்கான விடை இருக்கிறது. அந்த விடை தான் இப்போ நமக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாக நமக்கு தாய்மொழியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நினைவில் வைத்திருக்கும். எனவே 5 பூதங்களுக்கும் வடிவம் சொல்லுகிறார். அதில் நிலத்துக்கு வடிவம் நாற்கோணம். நிலத்து நீங்கள் எதுவுமே எழுதலாம் வேண்டியதுங்க, உங்கள் புத்தகத்திலே இருக்குது. அதனால் நீங்கள் சும்மா காதில் வாங்கிக்கிங்க. நீங்கள் உடனே நாற்கோணம் போட்டுக்கிட்டுலாம் பார்க்க வேண்டியது என் புத்தகத்திலே இருக்குது. அது அதனால் பின்னாடி சொல்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு. எனவே நாற்கோணம். நீருக்கான வடிவம் அரைச்சந்திர வடிவம், நெருப்புக்கான வடிவம் முக்கோணம், காற்றுக்கான வடிவம் அறுகோணம், ஆகாயத்துக்கானது வட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இறைவன் சொல்லிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறலாம், வேலை வந்துச்சு. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சாமி எழுத நூல் இருக்குது அவ்வளோதான் விடுங்க, இதெல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அப்படி இப்போ நீங்கள் போய் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துன்னு வச்சுங்களேன், பேரம்பேத்திக்கு சொன்னீங்கன்னா, பாட்டி பூமி வட்டமாகத்தான பூமி இருக்குது, நீ நாற்கோணங்கிறிய பாட்டி இது எப்படி பாட்டின்னு கேட்டால், எங்கள் வாத்தியார் அவ்வளோதானே சொன்னார், கம்முன்னு இருறா அப்படி தான் சொல்லணும். பதில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது இல்லவா? அப்போ நாற்கோணம் என்று இறைவன் நூல் எப்படி சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லி வச்சுங்களேன். நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன் உங்கள் இடம் என்ன அளவீட்டில் குறிக்கப்பட்டு இருக்கிறது, 50க்கு 50 சைட்டா, 60க்கு 40 சைட்டா அப்படின்னா, ஏன் 50க்கு 50 இருந்தால் சதுரம், 60க்கு 40 இருந்தால் செவ்வகம், 4மே நாற்கோணம் தானே. நீங்கள் 4 முனை என்பது தான் கணக்கு. இது நாற்கோணம் என்றாலும் அல்லது நாற்கோணங்கிற ஒன்றில் செவ்வகமும் அடங்கும் சதுரமும் அடங்கும். அதனால் ஃப்ளாட் போடும்போது எப்படி பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அளவீட்டு தானே போகிறாங்க. கண் கவரக்கூடிய வீட்டு மனை திட்டம்னு போட்டு அளவு போட்டு வச்சுருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த பத்திரம் எழுதப்படுகிற பொழுது இந்த வகையில் தான் பத்திரம் எழுதப்படுகிறது. எனவே நிலத்தினுடைய வடிவம் என்பது நாற்கோணம். நான் இதெல்லாம் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணுங்க. நூலில் அவ்வளோதான் இருக்குது, நாற்கோணம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த இது. சரி, நீருக்கான வடிவம் அரைச்சந்திர வடிவம். அது எப்படி காண்பது? கடல் இருக்குது. இந்த கடல் பகுதியானது இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்குறோம், சென்னையில் மெரினா பீச்சில் நின்று அப்படியே அந்த வங்கக்கடல் அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா கரை தெரியாத அளவுக்கு நீர் தண்ணி எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. தண்ணி எங்கேயாவது மேடு பள்ளமாக இருக்குதா என்ன? தண்ணி மட்டம் மேலே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதனுடைய அடிப்பகுதி ஒரே மாதிரி இல்லை. ஏன்? நீங்கள் நடந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகுந்த ஆழமான ஒரு பகுதி இருக்கும், அதை கடந்தால் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதி மேலே ஏறிடும். அப்போ இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் மேலே சமமாக நிற்கும். நடுவில் இருக்கிற பகுதி எப்படி இருக்குது, மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ இதை எப்படி குறியிடுவது அப்படின்னு கேட்டால், அரைச்சந்திர வடிவத்தில் இதை குறிப்பிடுகிறோம். இது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீ கடையெல்லாம் போய் டீ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் வச்சுருப்பாங்க, நல்லா நீளமாக இருக்கும், பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தா டீ நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அடிப்பகுதியில் மொத்தமாக கண்ணாடி வச்சுருப்பான். அது எப்படி நம்மளுக்கு ஒரு மேடு இருக்கும், அதில் பள்ளம் இருந்ததுன்னா டீ நிறைய சேர்த்தி குடிச்சிடும். அப்படி இருக்காது, அவன் டம்ளர் இப்படி இருக்கும், அது மேலே பார்த்து ஒரு மலை ஒன்று போட்டு வச்சுப்பான் உள்ளுக்குள்ளே. கொஞ்சோண்டு ஊற்றுனான்னா டம்ளர் நிறைச்சிக்கு வந்துருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், மேலே சமமாக தான் இருக்குது. இது உள்ள மேடு இருக்குதுன்னு காட்டுதா? மேலே இல்லை. பள்ளம் இருந்தால் காட்டுமா? காட்டாது. ஏன்? கீழே என்னவா இருந்தாலும் மேலே சமமாக இருப்பது நீரினுடைய இயல்பு. அதனால தான் நீங்கள் சிவில் டிராயிங் போடணும்னு தெரியும், மேலே சமம்னா நேராக கோடு போட்டுருவாங்க. இந்த பள்ளம் மேடுன்னு என்ன கோட்டை இப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி அப்படின்னு அர்த்தம் அன்சேஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரே சேஃபில் இல்லை, அது எப்படி இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது. அப்போ அந்த கோட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வரும்போது இப்படி போட்டு கொண்டு முடிச்சிருப்பாங்க. அப்போ மேல் சமமாகவும் கீழே மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ மொத்தமாக குறிச்சா எப்படி குறிக்கலாம்? அரைச்சந்திர வடிவத்தில் குறிக்கலாம். இது அடிப்படையில் தான் நம்ம வீடு கட்டுகிற பொழுது நம்ம இங்கே ஒரு செங்கல் வைக்கிறோம்,
அங்கே ஒரு செங்கல் வைக்கிறோம். வரிசையாக நேராக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டியூப்பை கொண்டு வந்து டியூப்பில் தண்ணி ஊற்றி அது பார்க்க டியூப் லெவல் பார்க்குறோமா இல்லையா? நம்ம கல்லை அப்படி வச்சு பார்ப்பான். அது அந்த டியூப்பில் ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணி அங்கே நிற்கணும். அதே டியூப்பை கொண்டாந்து இங்கே அடுத்த முனை இங்கே இருக்கும். இடையில பாருங்கள், அந்த டியூப்பு வளைஞ்சு வளைஞ்சு மேலேயும் கீழேயும் எங்கே வேணாலும் கிடக்கும். ஒரு டேபிள் இருந்தால் டேபிள் மேலே கிடக்கும், ஒரு குழி இருந்தால் குழிக்குள்ளே கிடக்கும். ஆனால் மட்டத்தை சரியாக காட்டும். ஏன்? அதனால தான் அது பயன்படுத்துகிறோம். அது மேடு பள்ளத்தை காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சமமாக இருக்குதுன்னு பார்ப்பதுக்கு அதை பயன்படுத்த முடியாது. அப்போ தண்ணீர் என்பது தான் சமம் என்பதை காட்டுவதற்கான ஒரு கருவி. எனவே அடிப்பகுதி மேலும் கீழும் இருக்கும், மேல் எப்பவும் சமமாக இருக்கும். எனவே நீரினுடைய வடிவம் அரைச்சந்திர வடிவம். நெருப்பின் வடிவம் முக்கோணம். எப்படி பார்க்கலாம்? நம்ம வீட்டில் சமையல் கட்டில் பார்க்கலாம். ஏன்? கேஸ் சிலிண்டர் வச்சு அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா சிலிண்டர் வட்டமாக இருக்கும். இந்த வட்டமாக இருந்து அப்படியே மேலே போய் ஒரு புள்ளியில் போய் அந்த நெருப்பு எரிகிறது. இதை நீங்கள் தூரமாக நின்று பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? கூம்பு வடிவமாக தெரியும். ஏன்? இந்த வட்டமும் அது கூம்பும் தெரிகிறது. கூம்பும் நீங்கள் எப்படி பார்க்குறோம்? ரெண்டு பகுதி கூர்மையாக இருக்கிறது, நேர் கோடு போடாமல் ஒரு வட்டம் இருக்குது, அவ்வளோதான். இதுவே நீங்கள் அடுப்பு விறகு வச்சு எரிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? சமமாக இருக்கும். நெருப்பு எரியும் போது அகலமாக போய் ஒரு புள்ளியில் சேரும். இப்போ நெருப்பின் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கவாட்டில் தொட்டிங்கன்னா சுடாது, மேலே தொட்டால் சுடும். நீங்கள் எரிகிற தீபம் இருக்கிறது, நெருப்பு பக்கம் வரைக்கும் கொண்டு போகலாம், சுடாது. ஆனால் இப்போ சுடர் இங்கே இருக்குது, நான் கையை இங்கே வச்சா சுடும். ஏன்? இந்த நெருப்பு அகலமானது மேலே போய் ஒரு புள்ளியில் சேருது. அந்த புள்ளி சேருகிற இடம் வரைக்கும் கை சுடும். அந்த இடத்த தாண்டிட்டிங்கன்னா அந்த நெருப்பினுடைய கரும்புகை வேணால் கையில் ஒட்டுமை ஒழிய சுடாது. ஆனால் அந்த புள்ளிக்குள்ளுடைய நெருப்பினுடைய எல்லையை தாண்டி அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது போய் ஒரு புள்ளியில் சேரும், அது கண்ணுக்கே தெரியாது. ஏன்? நீங்கள் நினச்சிருப்பீங்க நெருப்பு இங்கே தான் இருக்கணும், கையை இங்கே கொண்டா சுடுது. ஏன்? அதுதான் அதனுடைய வடிவம். ஏன்? நெருப்பின் வடிவம் முக்கோணம். கீழ்ப்பகுதி அகன்றிருக்கும், மேலே ஒரு புள்ளியில் போய் சேர்ந்துடும். எனவே நெருப்பின் வடிவம் முக்கோணம். நம்ம வேதியியல் படிக்கும்போது படிச்சிருப்போம். H2O ஒரு ஏரோ மார்க் போட்டு ஒரு முக்கோணம் போட்டிருப்போம். அப்படின்னு எடுத்த நீரை சூடுபடுத்துதல். உடனே வாய்ப்பாடு இருந்தோம் 2H+O. இந்த H2O என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஆவி ஆக்குன உடனே, ஆவி ஆக்கிறதுக்கு என்ன சிம்பிள்? முக்கோணம் போட்டிருப்போம். அந்த ஏரோ மார்க் போட்டு அதில் ஒரு முக்கோணத்தை போட்டோன்னே அதை சூடுபடுத்துதல் என்று பெயர். இப்போ முக்கோணம்னா என்ன அர்த்தம்? சூடுபடுத்துதல், நெருப்பு. எனவே சூடுபடுத்தணும். அந்த பக்கம் 2H+O ஆகிப்போச்சு. இது நம்ம பள்ளிக்கூடம் படித்த வாய்ப்பாடு. அன்னைக்கு சைவ சித்தாந்தம் படித்தோமா தெரியாது, ஆனால் இப்போ தெரியுது பாருங்கள். அடக்கடவுளை, அங்கேயே சைவ சித்தாந்தம் இருக்குதா? ஆம், இருக்கிறது. இவ்வளோதான். ரொம்ப நீங்கள் வாழ்க்கையில் சைவ சித்தாந்தத்தை பிரிக்கவே முடியாது, உங்கள் கூடவே வருவது. அது பேர் சொன்னால் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது. மற்றபடி நம்மோடவே இருப்பது சைவ சித்தாந்தம் என்பதை நீங்கள் அவ்வப்போது பார்த்து கொள்ளலாம். எனவே இப்போ நீர் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், நெருப்புக்கு அடுத்து காற்று. இந்த காற்றுக்கு என்ன வடிவம் கொடுத்துருக்கிறாருன்னா அருகோணம்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன் காற்றுக்கு அருகோணம் அப்படின்னு கேட்டால், இப்போ மேலே ஓடுகிற காற்றாடி இருக்குது, மேலேருந்து காற்றை கீழே அனுப்புது, இந்த காற்று கீழே அனுப்பி கொடுக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு 1000 அடி போர் போட்டு வச்சுருக்குறோம், கீழே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணி மேலே வரணும், என்ன பண்ணுறோம்? ஒரு மின் மோட்டார் வச்சுருக்கிறோம். அந்த மின் மோட்டாரில் ஏருக்குன்னு ஒன்று வச்சுருக்குறோம். அந்த ஏர் வால்வை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு மோட்டரை ஆன் பண்ணால் தான் தண்ணி டேங்க்கு போகும். ஒரு வேளை ஏருக்குரிய அந்த வால்வை டைட் பண்ணாமல் லூஸ் பண்ணி வச்சுருந்து சுவிட்சை போட்டால் போகுமா? போகாது. ஏன்? இந்த காற்று தான் கீழே இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வரும். மறந்துடாதீங்க, காற்று இல்லைன்னா இந்த தண்ணி என்ன ஆகாது, கீழேருந்து மேலே வராது. அப்போ மேலேருந்து காற்று கீழேயும் வரும், கீழேருந்து காற்று மேலேயும் வரும். சரி, வடக்குலேருந்து கிழக்கையும் போகும், கிழக்குலேருந்து மேற்கு, இப்படி 4 திசையில், வடக்குலேருந்து தெற்கு, தெற்குலேருந்து வடக்கு, அல்லது கிழக்குலேருந்து மேற்கு, இப்படி 4 திசையிலும் காற்று என்ன செய்யும்? பயணிக்கும். எனவே 4 புள்ளியில் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். அப்போ 4 புள்ளிக்கு 4 வச்சு மேலேயும் கீழேயும் வச்சு 4 புள்ளி வச்சிங்கன்னா 6 புள்ளி இணைச்சிங்கன்னா அருகோணம். 4 திசைக்கும் போகும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 புள்ளி வச்சிங்கன்னா 4 புள்ளி. அந்த 4 திசையும் செல்லும் என்பதனால் நாற்கோணமும், மேலேயும் போகும் கீழேயும் போகும் என்பதனால் மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சு இணைச்சிங்கன்னா அருகோணம் காற்றுக்கான வடிவம். அடுத்தது ஆகாயத்தை சொன்னார். ஆகாயம் என்பது வட்ட வடிவம். சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல.
சயின்ஸ் என்ன சொல்லுது? ஆகாயம் என்பது பரந்த வெளின்னு சொல்லுது. அதுக்கு மேலே சயின்ஸ் என்ன கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது, நீங்கள் பார்க்குற ஆகாயத்தை போல் இன்னும் இதுக்கு மேலே 2 ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாயமே நமக்கு முடிவு தெரியாமல் கிடக்குது. இதுக்கு மேலே ஒரு ஆகாயம், அதுக்கு மேலே ஒரு ஆகாயம், மொத்தம் 3 லேயர் இருக்குதுங்க. நம்ம பார்க்குற ஆகாயம். நாம் இருக்கிறது பிரகிருதி மாயா புவனம் என்கிற மண் தத்துவத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆகாயம் இருக்கிறது. இந்த தத்துவ உலகத்தை கடந்து இருப்பது வித்யா தத்துவம் என்று சொல்லுகின்ற அசுத்த மாயா புவனம். அந்த அசுத்த மாயா புவனத்துக்கு ஒரு ஆகாயம் இருக்கிறது. அந்த அசுத்த மாயா புவனத்தை கடந்து இருப்பது சுத்த மாயா புவனம். அந்த சுத்த மாயா புவனத்துக்கு ஒரு ஆகாயம் இருக்குது. அந்த ஆகாயம் கடந்து ஆடுறான். நினச்சி பாருங்கள், 3 ஆகாயத்தை கடந்து அவன் ஆடுறான். அவன் இருக்கிறான் ஆகாயத்துக்கு. அவன் தான் ஆகாயம். ஆகாயம் தான் என்ன பண்ணியிருக்குது? நமக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குது. இந்த பூமி என்கிற கோள் மட்டும் இல்லை, சூரியன், சந்திரன், எத்தனை கோள்கள் இருக்குது. அத்தனை நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் எது இடம் கொடுத்துருக்குதுன்னா ஆகாயம் என்கிற ஒரு வட்டம் தான் இவற்றுக்கெல்லாம் இயங்குவதுக்கு இடம் கொடுத்துருக்கிறது. சரி, இந்த ஆகாயத்துக்கு எது இடம் கொடுத்துருக்குது? சயின்ஸ் கையை விரிச்சிடும். ஆகாயத்துக்கெல்லாம் எதுவும் இடம் இல்லைங்க, ஆகாயம்தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம சித்தாந்தம் சொல்லுது, இந்த ஆகாயத்துக்கு இடம் கொடுத்திருப்பது அசுத்தமாயா புவனத்தின் ஆகாயம். அசுத்தமாயா புவனத்துக்கு இடம் கொடுத்திருப்பது சுத்தமாயா புவனத்தின் ஆகாயம். அந்த ஆகாயத்துக்கு இடம் கொடுத்திருப்பது சிவமாகிய ஆகாயம். அதான் சிதாகாய பெருவெளி. பெரிய புராணம் படிச்சும் தெரியும். முதல் பாட்டை எடுத்துட்டார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அங்கே அம்பலம் என்பது என்ன அம்பலம்? நாம் நினைக்கிற சிதம்பரத்துக்கு இருக்கிற அம்பலமாக என்ன? சிதாகாய பெருவெளி என்கிற அம்பலம். ஆனால் தான் தில்லைவாழந்தன் புராணம் தொடங்கும்போது சொன்னார், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம். அது என்ன சிற்பர வியோமம்? பரவியோமம், மேலான ஆகாயம். எது? அறிவு கடந்த மேலான ஆகாயம். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி. அறிவு கடந்த அம்பலத்தில் ஆடுகிறான். நீங்கள் போய் எங்கே போய் அவரை பார்க்குறது? அறிவு என்பது நமக்கு ஒரு எல்லை. ஆனால் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க திருவாசகம். அறிவால் சிந்திக்க தொடங்கினீங்கன்னா உங்கள் அறிவுக்கு அப்பா. சித்தமும் செல்லா சேட்சியன். அறிவு போய் ஒரு இடத்துல போய் முட்டி கையை விரித்து நின்று, ஐயா என்னால் பார்க்க முடியலன்னு. ஏன்? அறிவு 36 தத்துவம் வரைக்கும் தான் போகும். தத்துவம் கடந்து நிற்பவனை போய் இந்த அறிவு காணாது. அவன் தத்துவ அதீதி என்று சொல்லப்பெறுபவன். தத்துவ கூட்டங்களை கடந்து நிற்பவன் அவன். தத்துவத்தை படைப்பவன் அவன்தான். அந்த தத்துவ கூட்டத்தை காப்பவன் அவன். தேவைப்படுகிற நேரத்தில் இந்த தத்துவ கூட்டத்தை எதிலிருந்து படைத்தான் அதில் கொண்டு முற்றிலுமாக ஒடுக்கிடுவான். அப்படி ஒடுங்கும் பொழுது தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கிவிடும், தான் மட்டும் ஒடுங்காது நிற்பான். அதனால் அவனை இந்த தத்துவ கருவிகள் அவனை காட்டாது. இதுதான் சைவ சித்தாந்தம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. எனவே இறைவன் தத்துவ அதீதி அப்படின்னு அர்த்தம். 36 தத்துவங்களை கடந்தவன் என்பதைத்தான் திருமுறைகள் ஆங்காங்கு சொல்லி வைத்திருக்கின்றன என்பதை நினைவுகொள்ளும். இப்போ 5 பூதம், 5 பூதத்துக்கு வடிவம் சொல்லிட்டார். நாற்கோணம், அடுத்தது அரைச்சந்திர வடிவம், முக்கோணம், அருகோணம், வட்டம். நாம் ஒரு இப்போ சென்னை அப்படின்றது நாம் இருக்கிற பகுதி ஒரு வட்டம் அப்படின்னா அடுத்த வட்டம் பெருசு, அதுக்கு அடுத்த வட்டம் அதை விட பெருசு. அப்படி வட்டம் போடுவது போல் இந்த உலகத்தை உள்ளடக்கிய ஒரு வட்டம். ஆகாயம் வட்ட வடிவமானது, மறந்துடாதீங்க. ஆகாயம் வட்ட வடிவமானது அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, அடுத்த இந்த பாட்டு, இந்த செய்தி முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே கடைசி வரியில் ஒன்று வச்சார் பாருங்க. அதான் நம்ம சொல்லுவாங்க, ஒரு ட்விஸ்ட்டு வச்சார் பார்த்தீங்களா? அப்படிமா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார். என்னது? அந்த கடைசி வரி பாருங்கள். ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று. இந்த உடம்பு என்கிற ஒன்று இந்த உயிருக்கு கிடைச்சிருக்குது. இந்த உயிருக்கு கிடைத்த இந்த உடம்பு இந்த 5 பூதங்களால் ஆனது. இவை நம்முடைய உடம்பு என்பது 5 பூதங்களால்
ஆனது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு கொஞ்சம் விரிவாக சொன்னால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்க உரை கீழே பாருங்கள், 2வது பத்திக்கு கீழே பாருங்கள், தொல்காப்பிய சூத்திரம்னு போட்டிருக்கார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். இது தொல்காப்பிய சூத்திரம். இதற்கு பேராசிரியர் உரை பாருங்கள், அடுத்த வரி பாருங்கள். நிலனும் தீயும் நீரும் காற்றும் ஆகாயம் என்னும் 5 பூதம் கலந்த கலவை அல்லது உலகம் என்பது பெரிதில்லாமை என்பது பேராசிரியர் உரை. அவருக்கு பேரே பேராசிரியர், அவர் பேர் என்னன்னே தெரியல, அது இந்த பேரே அவருக்கு பேர் பேராசிரியர்னு தான் அவருக்கு பேர். பேராசிரியர் உரை. அவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிற பொழுது 5 பூதங்களும் கலந்த கலவை அல்லது உலகம் பிரிதில்லை. 5 கடந்து உலகம் இல்லை, 5 கலந்து தான் இந்த உலகம்னார். சைவ சித்தாந்தம் சொல்லுது இந்த 5ம் சேர்ந்து தான் உடம்புங்கிறது. அப்போ என்ன தெரியுது? உடம்பும் 5 பூதத்தால் ஆனது, உலகமும் 5 பூதத்தால் ஆனது. சரி, இப்போ ஒரு கேள்வி. 5 பூதத்தால் ஆன இந்த உடம்பு ஒரு நாள் அழிகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த உடம்பு உட்படுகிறது. அப்போ இறப்புன்னு வரும்போது இந்த உடம்பு என்னாகிறது? அழிந்து போகிறது. அதனால இந்த உலகம் அழியுமா அழியாதா? அழியும். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, 5 பூதத்தாலான உடம்பு அழியும் என்றால் 5 பூதத்தாலான உலகமும் அழியும். நாம் அழிவதை அடுத்தால் பார்ப்பாங்க, அடுத்தும் அழிவதை நாம் பார்ப்போம். உலகம் அழிவதை யார் பார்ப்பா? அவன் ஒருத்தன் தான் பார்ப்பான். ஏன்? அவன் ஒருத்தன் தானே ஒடுங்காது நிற்பவன். எல்லாத்தையும் ஒடுக்கி 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 தான் மட்டும் ஒடுங்காது நிற்கிறவன் அவன் மட்டும்தான். அவன் தான் இந்த உலகத்தின் ஒடுக்கத்தை முழுதாக அறிந்திருப்பவன். சரி, தோன்றும் போது அவன் ஒருத்தன் தான் இருந்து ஒன்றொன்னா தோற்றிக்கொண்டே வரான். பிறகு நீ இன்னும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் தெய்வ நலம் சார்ந்த அருளாளர்கள் இறைவன் அருளால் அந்த பேரு உண்மையை இறைவன் அவங்க அறிவுக்குள்ள உணர்த்தியதுனால தோற்றம் எப்படி இருக்கும், ஒடுக்கம் இருக்கும் என்பது அடுத்து எப்படி தோன்றுவது என்பதை வைத்துக்கொண்டு இப்படித்தான் முன்னே இருப்பது தோன்றி இருக்கும் என்பதை அனுமான அளவையால் காண் என்று கொடுத்துருக்கிறாங்க பெரியவர்கள். எனவே இந்த பாட்டில் 5 பூதம் சேர்ந்தது உடம்பு, அது என்னவாறு இருக்குது என்பதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்படியே அடுத்த பற்றி பாருங்கள். ஆன்மா ஒரு காயம் இவற்றால் ஒற்று ஆம் என கூட்டுக. உயிர் 50 பூதத்தாலான உடம்பை பெறுதல் எப்படி? எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயிர் முதலான மண்ணின் இயல்பின. வெளியே பார்க்கும்போது மண், ஆனால் அது நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா என்னங்க? எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயிர். அதுதான் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம்னார் சுந்தரமூர்த்தி சாமி. மண்ணா போயிடுமையா? ஏன்? இது மண்ணிலிருந்து வந்துச்சு, மண்ணுக்கு போயிடும். அதனால் புதைக்கப்படுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா எலும்போ தசையோ ஒன்றுமே இருக்காது. ஏன்? அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடுது. ஏன்? அதிலிருந்து வந்துச்சு, அதிலே போயிடுச்சு. இதுதான் அடிப்படை. எனவே உடம்பு என்பதில் இந்த 5 பொருள் மண்ணின் கூறு. அடுத்து பாருங்கள், நீரின் கூறு எப்படி இருக்கிறது? மூத்திரம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம், விந்து முதலியன நீரின் கூறு. உறக்கம், பசி, நீர், வேட்கை, சோம்பல், சினம், ஒன்றோடு ஒன்று சேர்தல் முதலின தீயின் இயல்பு. ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல் முதலின காற்றின் இயக்கம். மயக்கம், விருப்பு, வெறுப்பு, அச்சம், நாணம் முதலின ஆகாயத்திலிருந்து உண்டாவன. இதெல்லாம் நீங்கள் விரிவாக படிக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்குள்ள 5 பூதத்தின் சேர்க்கையால் தான் இவைகளெல்லாம் நமக்கு நடக்கிறது என்பதை விரிவாக அவன் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அந்த காற்றின் கூறு பாருங்கள். ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல், இதுக்கெல்லாம் காற்றின் இயக்கம் இன்றியமையாது. இப்போ நமக்கு எல்லாம் உடம்பு சீராக இருப்பதுனால உங்களுக்கு தெரியாது. ஏன்? நினச்சா உட்கார, நெஞ்சா எஞ்சிக்கிறேன், இது எங்கே காற்றின் வேலை இருக்குதுன்னு தோணும் உங்களுக்கு. எங்கேயாவது ஒரு நாளைக்கு நரம்புக்கு இது பிடிச்சி, மூச்சுக்கு இது பிடிச்சிக்கிச்சுன்னா தெரியும். உட்காரும்போது சொல்லு பார்த்தது மூச்சை பிடிச்சி ஐயோ உட்கார முடியலிங்கேன்போம். எந்திரிக்க சொன்னால் ஐயோ மூச்சு பிடிச்சிச்சு எந்திரிக்க முடியலேம்போம். திருப்பி படியாக மூச்சு பிடிச்சிச்சிங்க படுக்க முடியும். அப்போ இந்த மூச்சு பிடிக்காமல் ஒழுங்காக போகிறங்காட்டி தானே நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், வரோம்.
அது எங்கேயாவது போய் ஒரு 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 தடை எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கினேன், அப்போ தான் இந்த காற்றின் இயக்கம் எப்படி தேவைன்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. சரியாக இயங்கி கொண்டு இருக்கும்போது நானே ராஜா நானே மந்திரி நிற்போம். அது எங்கேயாவது முட்டி மோதும், ஐயோ என்னாச்சு, ஐயோ உங்களுக்கு உட்கார முடியலைங்க, சேரில் இருங்க எந்திரிக்கணும் முடிய மாட்டேங்குதுங்கன்னு இருக்கும். ஏன்? அந்த காற்றின் இயக்கம் எங்கோ போய் முட்டி தடைப்படுது. அந்த தடை என்னாகுது? வலியை தருது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம இன்றைக்கி வரையும் நினச்சி நடத்து ஓடி வந்து இதெல்லாம் இந்த